குருபக்தி. ஆதிசங்கரரின் சீடர்களுள் சனந்தனர் என்பவர் குறிப்பிடத்தக்கவர். ஆதிசங்கரரின் அபிமானத்தை பெற்றவர். ஒரு சமயம் கங்கை கரையில் தம் சீடர்களுடன் சென்று கொண்டிருந்தார். மறுகரையில் சனந்தனர் குருவிற்காக கனிவகைகள் பறிக்கச் சென்று கொண்டிருந்தார். ஆற்றின் இக்கரையிலிருந்து ஆதிசங்கரர் சனந்தனா என்று அழைக்கவும், குருவின் அழைப்பை கேட்ட மறுவினாடியே பொங்கி வரும் வெள்ளத்தை கூட லட்சியம் செய்யாமல் ஆற்றின் குறுக்கே வெள்ளத்தில் நடக்கலானார். வெள்ளத்தை பற்றி மனதில் கொள்ளாமல் குருவின் அழைப்பு ஒன்றையே மனதில் நிறுத்தி ஆற்றின் குறுக்காய் குருவை நோக்கி ஓடி வந்தார். ஆற்றில் அவர் பாதம் பட்ட இடமெல்லாம் தாமரைகள் முளைத்து அவரை தாங்கி குருவிடம் சேர்த்தன. தாமரை மலர்கள் அவர் பாதங்களை தாங்கியதால் அன்று முதல் அவர் பத்மபாதர் என்று அழைக்கப்பட்டார். குரு பக்தியால் அடைய முடியாதது எதுவும் இல்லை.